ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி சிக்கன் பெரட்டல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சிக்கன் 1 கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம தேவையான பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதை இப்போ சேர்த்துக்கிறோம். அடுத்து 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெருசு பெருசாக இருந்தால் தனியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், அடுத்து சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அடுத்து கரம் மசாலா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு நல்ல புளிக்காத தயிராக இதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே கறியோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா இதை பெரட்டி விடுங்க. சிக்கனை மசாலாவோட நல்லா பெரட்டியாச்சுங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்காவது நல்லா ஊறணுங்க. அப்போ தான் இந்த மசாலா உள்ளார நல்லா இறங்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 தாளிச்சிட்டு ஒரு அன்னாசிப்பூ தாளிச்சிருங்க. அடுத்து நம்ம இப்போ பெரட்டி ஊற வச்சுருந்த சிக்கனுங்க இது, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் போட்டு எதுவும் வதக்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வறுத்து நம்ம சிக்கனோட ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கோம். அந்த வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்து விடுங்க. நம்ம இதை நல்லா எண்ணெயோடு வதக்கிட்டே இருக்கும்போது அதுலேருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விடணுங்க. நடுவில் ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கறி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. அதுலேருந்தே எவ்வளோ தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரான பெரட்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள், பச்சை மிளகாய், மிளகு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது 3த்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான சிக்கன் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.